ஹே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்ம பழைய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுது. பழைய வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தோம். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க புது புது வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்றுனா பார்த்துக்கிட்டே வரோம். அண்ட் குட் நியூஸ் வேறு இருக்குல்ல நம்மளுக்கு. அது எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க பரிதாபங்கள் வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியல அது கன்ஃபார்மாக எங்கன்னு தெரியல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லிங்க்கு கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன் உள்ள என்னன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து போன வீடியோவில் நம்ம வந்து தண்ணி அடிக்கிறோம் தண்ணி அடிச்சா நாம டிஸ்க்ளைமர் போட்டுடுறோம். ஆமா, ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ். எடுத்து வந்து வீடியோ முன்னாடி தான் அடிக்கணும் அவசியம் இல்லை. கட்டன் காப்பி நாம வந்து 18+ ஆயிடுச்சு. நீங்க பாக்குறவங்களும் 18+ தான். கட்டன் சாய் இருக்கும் இல்லையா, அந்த இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு டார்க் சுகர் போட்டு பண்ணுவோம்ல டீ. அது அவங்க குரல் கேட்டாலே தெரியுதுல்ல. கோல்டு பிடிச்சிருக்கீங்க. இங்க வந்து இப்போ என்ன டெம்பரேச்சர் -10. இப்போ ஃபீல்ஸ் லைக் என்னன்னு தெரியல. இவங்க சொல்றது -10. நேத்து வரைக்கும் -12 இருந்தது. இன்னும் போகுன்றாங்க. -13 -15 டெம்பரேச்சர் சொல்றேன். குளிர் அந்த மாதிரி ஒரு குளிர். அதனாலதான் நாங்க வந்து ஏதாவது ஒண்ணு குடிச்சுக்கிட்டு வீடியோ பண்றோம். ஏன்னா அந்த குளிர் அப்படியே தாங்க முடியல. ஒரு தடவை வீடியோ பண்றதுக்கு இவங்க வராங்க எங்க வீட்டுக்கு, அந்த குளிர்ல வராங்க. நைட்ல தான் பண்றதுனால -16 இருந்துச்சு லாஸ்ட் வீக். ஆமா, லாஸ்ட் வீக் இல்ல முந்தா நேத்து அந்த அளவுக்கு குளிரிங்க. ஸோ தண்ணி எல்லாம் அடிக்கலாம். காஃபி குடிக்கிறோம். சூடு காஃபி அவங்க பண்ணி கொடுத்தாங்கதான். ஐயோ தெரியுதா? ஸோ இப்போ பழைய இந்த சொல்லுவோம் ஜவுளி கடை பாவங்கள் பரிதாபங்களோட பழைய வீடியோ தான் ரியாக்ட் பண்றோம். ஓகே, சரி வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ, வெல்கம் மேடம். அந்த என்னோட பில் மட்டும் பார்த்து சொல்லுங்க சார். அந்த சிங்கிள் சாரி சிங்கிள் சாரி மட்டும் 20,000 வேல்யூ. ஓகே, முகூர்த்த படவு தான். பிக் ஷாப்பர்ஸ் தருவீங்களா? பிக் ஷாப்பர் தருவோம் மேம். துணி பை மாதிரி 10 பிக் ஷாப்பர் வரும். அதுல சூட்கேஸ் தருவாங்களே. சூட்கேஸ்க்கு வந்து இப்ப ஸ்டாக் இல்ல. என்னங்க நீங்க தான், அது உங்க பிரச்சனை. அப்ப எனக்கு வந்து எனக்கு 2 பிக் ஷாப்பர் தரணும். 2 தானே மேம், சேர்த்து கொடுத்துடலாம். மேடம்க்கு 2 பிக் ஷாப்பர் சேர்த்து உள்ள. ஏப்பா தம்பி என்ன வீட்டுக்காரன் அனுப்பி விட்டா நீ வந்து 3 கட்ட போய் கொடுத்துருக்க, 2 கட்ட போய் சேர்த்து கேட்டா தரமாட்டியா? உன் வேலையை பார்த்துட்டு போயா சொல்லிருக்க அவர்கிட்ட. என்ன ஆம்பளை என்ன மரியாதை எல்லாம் பேச பொம்மாட்ட சிரித்து பேசிட்டு இருப்பியா? எனக்கு வந்து அந்த பட்டை என்ன முடிக்கிறதுக்கு 2 கட்ட போய் சேர்த்து கேட்ட தர வேண்டியதானே? நான் இங்க தானே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்ல மேடம், 6000 ரூபாய்க்கு தான். என்ன 6000? எத்தனை புடவை நான் எடுத்திருப்பேன், எத்தனை லட்சத்துக்கு வியாபாரம் பார்த்துருக்கேன். பெட்டி பேச்சு பேசாம கொஞ்சம் என்னோட பில்ல கொஞ்சம் பாருங்க. மஞ்சள் பையா என்ன மஞ்சள் பக்கம் என் புருஷன் மஞ்சள் பை சுத்துறதுக்கு? மான்செஸ்டர் யுனைடெட் ஆளா அவரு. தேவையில்லாம யாரும் பேசுறாங்க, ரொம்ப கெட்டு போயிருவீங்க பாத்துக்கோங்க. அசிங்கப்படுத்திடுவேன் நானு. பெட்டிக்குள்ள தூக்கி வைக்க சொல்லுங்க. கட்டப்பை தரேன் ஆளை வச்சு நான் உம்பளுத்திட்டு இருக்கேன். நீங்க எங்க வீடு கட்ட வரானே. தெர்மாக்கோல்ல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, வீடு கட்டி அது எதுவும் பண்ணுவாங்களான்னு கேளுங்க. தேவையில்லாம நீ உம்பளுத்திட்டு இருக்கேன். நீ உங்களுக்கு பில்ல கட்டப்பை இவளுக்கு எத்தனை கட்டப்பை கொடுக்குறேன்? 12 கட்டப்பை. எத்தனை புடவை எடுத்திருக்கேன்? 12 கட்டப்பை இவளுக்கே தெரியா? எனக்கு அது கொடுக்க வேண்டியதானே? இவன்லாம் பேசக்கூடாது. நாங்க விவசாய குடும்பம், நாங்க வெங்காயம் எழுதிட்டு போவோம், பஸ்ல போவோம், கார்ல போவோம், எங்க வேணாலும் போவோம். என்ன பேசிட்டு இருக்கா நீ? பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி கேஷுவலா ட்ரெஸ் எடுக்கலாம்? கேஷுவல்ஸ் பாக்குறீங்களா? 1000 ரேஞ்ச்ல புது கலெக்ஷன் சொல்லுங்க. எனக்கு சட்டை டி-ஷர்ட் எதனால கேட்டேன். பட்ஜெட் என்ன? பட்ஜெட் 1000 பட்ஜெட்டா? 1000 பட்ஜெட்ல ஓகே. புதுசா இருக்கு இந்த ஒயிட் நியூ டிசைன் சார். இது ஒயிட் சட்டையில என்ன சார் நியூ டிசைன்? இது டிசைன் இருக்கு இல்ல, டிசைன் ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு. ஸ்லிம் ஃபிட் மாதிரி. எவ்வளவு சார் இது? நல்லா இருக்கே. 1500 rupees இது வருது சார். இது 1000 ரூபாய்க்கு தாங்க. 1000 ரூபாய் 1500 கொஞ்சம் தான் ஜாஸ்தி சார். இல்ல கம்மி பண்ணி தருவீங்களா? 1050 அந்த மாதிரி டி-ஷர்ட் சார். நல்லா இருக்கே. செம்ம கலர் இது பாருங்க. நல்லா தொட்டு பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க சார். சூப்பர் சார். இந்த கலர் வந்து 3 வருஷமா அப்படியே இருக்கு பாருங்க. எவ்வளவு சார்? நல்லா இருக்கு. 2000 rupees 1000 ரூபாய்க்கு டி-ஷர்ட் தாங்க சார். 1000 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுங்க. இல்ல 1000 ரூபாய் டி-ஷர்ட் குறா தம்பி. 1000 ரூபாய் காட்டு. நான் சார் 1000 ரூபாய் டி-ஷர்ட். 1000 ரூபாய் சூப்பர்.
1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி சார். இது 700 600 இருக்குமா? எது இதுவா? 300 தாங்க இது. 300 தானா? 1300 இது. 1300. 1000 ரூபான்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் 1300 300னா என்ன சார்? கரெக்டான ரேட்ல எடுத்தாரு. நல்ல குவாலிட்டியா தருமேன்னு பாத்துறாங்க. அந்த சட்டை கொடுப்பாங்க. 1000க்கு எடுத்தாங்க சார். எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நல்லா இருக்கே சார். நல்லா அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல? ஸ்லிம் ஃபிட் நல்லா ஆயிட்டோங்க. 7000 ரூபாய் போட்டுருக்கு. ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல? ஆஃபர் இருக்கா? அப்ப சரி ஆஃபர் போயிட்டு இருக்கு. 10% ஆஃபர். 6300 ரூபாய். 6300. 1000க்கு காட்டுங்க சார். 1000 தானே? 1000 கரெக்ட்டா எக்ஸாக்ட் 1000 ரூபாய் காட்டுங்க. 1000 ரூபாய் கீழ காட்டுங்க. 1000 ரூபாய் கீழ காட்டுங்க. சரி கொஞ்சம் ஜபருங்க சார். இது இந்த வடக்கத்தி படத்துல ரவுடிசம் பண்றேன்னா பண்ணுவோம். அந்த சட்டை தானே இது? சட்டை தான் இது. சூப்பர் சார். செம்ம கலெக்ஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சார் எல்லாமே. எவ்வளவு சார் இது? 1700. உனக்கு புரியுதா இல்லையாடா? உங்களுக்கு தான் புரியுமா புரியாது? 1000 ரூபான்னு சொல்றேன். 1700 ரூபாய்க்கு சட்டையை தூக்கி காட்டுறேன். 700 ரூபாய் ஃப்ரீயா தெரியா? பர்ச்சேஸ் போறேன் வரியா இல்லையா? நாங்க பாக்காத ஆஃபராக்க என்ன நீ எப்படி ஆஃபரை பார்த்துட்டு அப்படியா? நான் என்ன வாங்கிருக்கேன் தெரியுமா? 1000 ரூபாய் ஹெல்மெட்டை வந்து 99 ரூபாய் வாங்கிருக்கேன். அப்புறம் 1500 ரூபாய் லாஜிஸ்டிக் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதெல்லாம் வேற 55 ரூபாய்க்கு வாங்கணும்டா நானு. என்னடா சொல்ற? ஆமா, நான் உனக்கு குரூப் ஆப் இருக்குதே தெரியாதா? குரூப் ஐன்னு ஒரு ஆப் இருக்கு. அது iOS பிளஸ் ஆண்ட்ராய்ட்ல இருக்கு. 4.5 lakh யூசர்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட வேலையே என்னன்னா அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கோ அதை பூரா நமக்கு அனுப்பி நம்ம போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாத்தையும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட டெலிகிராம் சேனல் ஒன்னு இருக்கு. டெலிகிராம்ல போயிட்டு ரூபாய் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். 2.35 lakh சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு சேனல் இருக்கு. அதுக்குள்ள போனா 24/7 வந்து அவங்க வந்து இந்த மாதிரி லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க. அதுல வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. எல்லா ஆஃபர் அனுப்புவாங்க. போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா அதுல நீ வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நிறைய சேவ் பண்ணிக்கலாம் காசுலாம். அப்படியா? ஆமா, அது போக இது நம்ம ஊர்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம பசங்க தயாரிச்சா. அப்படியா? சரி, நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். சரி சரி. நீ என்ன பண்ற, உடனே போய் நீ வந்து ரூபாயில இது பண்ணிக்க, ஜாயின் பண்ணிக்க, டெலிகிராம்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டெலிகிராம் லிங்க், அந்த ஆப்போட லிங்க் எல்லாமே இருக்கு. நீ போய் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க. சரி ஓகே. டன். ஏய், நீ தான் இப்ப கடைக்கு போகல. இந்த க்ளீன் பண்ணு. என்ன எவ்வளவு வாங்குறாங்க? இந்த சாரி தான் இருக்கா? எனக்கு இது கலரே பிடிக்கலையே, நல்லாவே இல்ல. மாமா, என்ன எல்லா சாரியும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பாரு. யார் அந்த மேடம் வச்சிருக்காங்க? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? வச்சாதான் எடுத்துடலாம்னு பாக்குறேன் நான். அந்த சேரை பாரு எடுங்க. அந்த பச்சை கலரு சிகப்பு பார்டர் வச்ச மாதிரி எடுங்க. எனக்கு சிவப்பு கலரு பச்சை பார்டர் வச்ச மாதிரி தாங்க. அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு மாங்காய் பூ போட்டிருக்குல்ல, சிவப்பு கலர்ல ஒண்ணு தேங்காய் பூ போட்டிருக்குல்ல, உடல் புண்ணுக்கு நல்லது. தேங்காய் பூ கட்டினா அது எடுத்தாங்க. என்னது வளரிட்டு இருக்கா? நல்லா இருக்கு சேலை. ஆமா, நல்லா இருக்குல்ல அந்த சாரி. நானே வந்து கடை ஃபுல்லா தேடி எடுத்தேன். அப்படியா? நல்லா இருக்கு. நீங்க எடுத்துக்கிறீங்களா சாரி? ஆமா, நான் இதை எடுக்கலாம்னு இருக்கேன். சாஃப்டா இருக்குல்ல? நான் முடிவு பண்ணல, பட் இதை எடுத்துட்டு தான் போவேன். இதே மாதிரி சேலை இருக்கா? இல்ல ஒரே ஒரு சாரி தான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? ஐயோ, நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் குர்த்தி மாதிரி இருக்கே. நீ வேற சாரி பாருமா, அது போனா போயிட்டு போகுது. இல்ல, எனக்கு அந்த சாரி தான் எனக்கு வேணும். சரி வா. வைக்காம நல்ல அந்த சாரி தான் நல்லா இருக்கு. அந்த சாரி வேணாமே. உங்களுக்கு இந்த சாரி எடுப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். எடுப்பா இருந்தாலும் சரி, அடுப்பா இருந்தாலும் சரி, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துக்கிறேன்றாங்க. இதுவா? இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணாம். யார் கட்டுவான்ட்டு போறா? அந்த புடவை நான் கட்டுறதுக்கா? எனக்கும் வேணாம், நீயே வச்சுக்க. நீ நாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னா வேற புடவை பாக்கலாமாமா? பச்சை பார்டர் வச்ச மாதிரி ஒரு சேலை, அவ கீழே வைக்கலாம்னு பாக்கலாம். வாங்க. டேய், ஞாயிற்றுக்கிழமை மதியம் படம் தூங்க விட மாட்டீங்களா? ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கலாம் டார்ச்சர் பண்றீங்க உட்காந்து. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டிஷர்ட் தானே எடுத்து கிளம்பிடுவாங்க. இவரு ஒரு டிஷர்ட் கொடுங்க. ஐயோ அண்ணே, சைஸ் மாத்தி சொல்றீங்க. எம்மு கொடுத்துருக்கீங்க. ஏய் பாப்ல குடியா. என்ன எம்மு தான் அவன் கரெக்ட்டா இருக்கான். டேய், எம்மு எப்பறா அவனுக்கு சரியா இருக்கும்? ஃபிட்டா இருக்குமியா போடு. டேய், இவன் எக்ஸல்ரா. டேய், எம்மு சின்னதா இருக்கும்டா. லூஸ் மாதிரி பண்ணாதடா. நீ போட்டா நல்லா அழுத்தி போடு. டேய், எம்மு எப்பறா அவனுக்கு பத்தும்? டேய், பா எவ்வளவு டைட்டா இருக்கு பாருடா. இவன் வயிறு தெரியுதா? கரெக்ட்டா இருக்கு. இது ஃபிட்டா இருக்காடா? அப்படியே இருக்கு. மாப்பிள்ளைக்குனே போட பாரு. சொல்றே கேட்க அசிங்கமா இருக்கு. போய் லார்ஜ் எடு, அதுவாச்சும் ஓகே. ரொம்ப மீடியம், ரொம்ப குட்டியா இருக்குடா. ரைட் உள்ள இருக்கியா? ஓகே, ரைட் ஆக்கியா. மாப்பிள்ள 4 கிலோ குறைச்சு வச்சுக்க. இந்த டி-ஷர்ட்ல உனக்கு ஆசை. 4 கிலோ குறைச்சதுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்.
இப்ப யூஸ் பண்ற மாதிரி எக்ஸல் எடுறா அதான் உனக்கு என்கரேஜ் பண்றாருடா படுத்தறடா இத போடணும்னு உழைப் பண்ணா நானு அதுக்கே உடம்பு போய் வொர்க் அவுட் பண்ணி நான் உடம்பு குறைச்சிரலாம் நான் இதுக்காகவே பேச்ச கேட்காத இல்ல எனக்கு உடம்பு குறைக்கறடா நான் ஃபிட் பண்ண நம்ம ரெண்டு பேரும் கால்ல அடிச்சு விடுங்க என்னடா நல்லா யோசிச்சு உன்னுடைய காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது இங்க பைக் வேற வாங்கியிருக்க பெட்ரோல் போடணும் அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது வீட்லயே பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு அவன் கேக்குறான் இது நல்லா இருக்கு அப்படியே போடு அப்படியே வா இது நம்ம மணியோட டி-ஷர்ட் தானே அவன் டி-ஷர்ட் நீ எதுக்கு போட்டிருக்க டி-ஷர்ட் இவன் போட்டிருக்கான் பத்தல டைட்டா இருக்குடா மூதேவி இதானே ஒரு மாசம் முன்னாடி நான் சொன்னேன் குறைக்கிறேன்னா குறைச்சிட்டு வந்து வாங்க வேண்டியதானே எதுக்கு வாங்குறேன் கேட்டனா இல்லையாடா அப்ப என்ன சொன்னேன் உடம்ப குறைச்சிருவேன் இதை பண்ணிடு இந்த நாய் தான் உன்னை ஏத்தி விட்டுச்சு இந்த நாய் இப்படி ஏத்தி விட்டு உன்னோட டி-ஷர்ட் எல்லாத்தையும் இது உஷார் பண்ணிட்டு தெரியுது உன்னோட டி-ஷர்ட் போட்டு 20 வச்சிருக்கான் ரூமுக்கு ஒரு தெரியும் அந்த மாதிரி இப்படி ஏத்தி விட்டு அவனுக்கு பிடிச்ச கலரா வாங்குறது ப்ளூ எடுக்க போனப்ப பிளாக் வாங்க சொல்லிருப்பானே ஆமா பிளாக் எடுத்தா நல்லா இருக்கும்னா இருக்கக்கூடிய டி-ஷர்ட் வந்து இவன் ஸ்டைலுக்கே எடுத்திருப்பானே ஆமா எல்லாம் இவனுக்கு வாங்கினேரா நீ என்ன திட்டியா நீ என்ன சொன்ன அப்படிங்க கத்தினில நீ இவன் இருக்கிற எல்லா டி-ஷர்ட்டையும் பிடிக்கிட்டு போடா ஏண்டா அப்ப வேணும்னு நீ ஆட்டைய போட்டுட்டு எல்லா டி-ஷர்ட் என்கிட்ட ஆப்ல நான் ஆட்டைய போடலையா போடுறத பார்த்து உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வெறி ஆகி ஆப்ல என் டி-ஷர்ட் போடுறேன் அந்த டி-ஷர்ட் நான் போடணும் உடம்பு குறம்ப பாத்தியா குறைக்கிறேன் அதுக்காகத்தான் நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் குறைக்கிறேன் உடம்ப குறைக்கிறேன் ஆமா எப்படி பண்ணு நீ கேட்டீங்க வாங்க வாங்க எல்லாம் பாருங்க பட்டி எடுக்கலாம்னு வந்தோம் பட்டி பாக்குறீங்களா பட்டி என்ன ரேஞ்சில நம்ம எடுத்து கொடுக்க என்ன ரேஞ்சில அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை காட்டுங்க என்ன ரேஞ்சில காட்டலாமா சரி 8 ரூபாய் ரேஞ்சில காட்டுங்க 8 ரூபாய் ரேஞ்சில காட்டு என்னம்மா நான் இது பாருங்க ஒரு மாதிரி ரைட் இருக்கு இது நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்கா இதெல்லாம் 8000 ரூபாய் சரி கனமா இருக்கு பட்டு மாதிரி இருக்கு ரொம்ப யூசுவலா இருக்கு நியூ டிசைன்ஸா பட்டு சேலை மாதிரியே இருக்கு இது பாக்குறதுக்கு பிளஸ் டிசைன் காட்டுங்க டிசைன் காட்டுங்க இதெல்லாம் வந்து 3000 இருந்து இது டிசைனர் பட்டு நல்லா இருக்கு எவ்வளவு இது அது வந்து 3500 3500 ஆமா சாஃப்ட் சில்க் காட்டுங்க எனக்கு சாஃப்ட் சில்க் எடுக்கறேன் நான் சாஃப்ட் சில்கா சரிங்க சாஃப்ட் சில்க் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு எவ்வளவு இது இது வந்து 8500 8000 பட்டு புடவையே காட்டுங்க எனக்கு பட்டே தந்துருவாமா பட்டே காட்டுங்க பட்டு என்னங்கம்மா பட்டு ஏன்னா 8% வாங்கிக்கிட்டானே கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அது ஆனா எப்பவுமே பட்டு தாங்க நல்லா இருக்கும் பட்டு நல்லா இருக்கு நீங்க ஃபங்க்ஷன்லாம் இது கட்டனாதான் அது கனமா இருக்கு ஒரிஜினல் பட்டு நல்லா இருக்கு டிசைனர் பட்டு காட்டுங்க இந்த டிசைனர் பாருங்க டிசைனர்ல இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க ஏதாவது டிசைன் பண்ணி தரீங்களா நான் உங்களுக்கு டேப் தரேன் லிங்க் தரேன் நீங்க டிசைனர் ஆயிருங்க கிண்டல் பண்றானா பட்டு புடவை எடுங்க பட்டு புடவை கட்டுறது உங்க வேலை பட்டு புடவை எடுங்க ஒண்ணும் இல்லாதவங்களா நம்ம 3 சேலையை மட்டும் காட்டுங்க வேற எதுவும் காட்டாதீங்க இவங்களுக்கு வாங்க மாட்டேன் என்னங்க சார் என்ன இதே புடவை திருப்பி வருது இது நல்லாவே இல்ல அந்த புடவை இல்லங்க பட்டு புடவைல இதுதான் இருக்கு இது என்னங்க அது ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் சிறப்பா இல்ல இந்த இதுல அது பாருங்க எடுங்க அது எடுங்க எவ்வளவு அது 12000 ரூபாய் வருதுங்கம்மா 12000 ரூபாய்க்கு இது எடுக்கிறதுக்கு ரெண்டு இது புடவை எடுக்கலாம்மா ரெண்டு இது 6000 ரூபாய் புடவை எடுக்கலாம் 6000 ரூபாய் புடவை எடுக்கலாம் 12000 ரூபாய் புடவை எடுக்கலாம் 24500 ரூபாய் புடவை எடுக்கலாம் 48250 ரூபாய் புடவை எடுக்கலாம் 1 ரூபாய்க்கு பட்டி அவனு விக்கல அப்படி வித்தா 12000 புடவை எடுக்கலாம் அப்படியா ஆமா சரி அந்த இது சாஃப்ட் சில்க் எடுங்க சாஃப்ட் சில்க் எடுத்தீங்களா காட்டுங்க சாஃப்ட் சில்க் காட்டுங்க தம்பி எங்க போனீங்க எங்க தம்பி காண போயிட்டீங்க நீங்க முக்கியமான வேலையை ஆபீஸ் ரூம் வரைக்கும் போயிருந்தேன் ஆபீஸ் ரூம் போயிருந்தீங்களா என்ன வேலைக்கு வேலையை விட்டுட்டேன் என் வாழ்க்கையில இனிமே ஜவுளி கடைக்கு வேலைக்கு போக மாட்டேன் உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை இல்ல ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தாலே எவனும் ஜவுளி கடை நிறுத்த முடியாது சரி தம்பி இப்ப நீங்க போறதான் போறீங்க அந்த சாஃப்ட் சில்க் மட்டும் எடுத்து காட்டிட்டு போங்களேன் நீங்க ஒரு ஹஸ்பண்டா கொஞ்சம் அப்படி வாங்கலாம் பொண்டாட்டி வச்சிருக்க சந்தி சிரிச்சிரும் பாத்துக்க சரி நீங்களா போய் சாஃப்ட் சில்க் வாங்கிட்டு வாங்க வாங்குங்க எதுக்கு என்ன மறைச்சு பாக்குறீங்க வெல்கம் சார் வெல்கம் மேம் ஹலோ சார் என்னோட ஃபியான்சே இவரு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு மேரேஜ் இவருங்களா கேஷுவல்ஸ் லவ் மேரேஜ் தானே நீங்க லவ் மேரேஜ் வேற வழி இல்ல நடந்ததான் உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் பார்க்கலாமா இல்ல வேட்டி ஷர்ட் அது மாதிரி ஃபர்ஸ்ட் கேஷுவல்ஸ் பார்த்தலாம் கேஷுவல்ஸ் இருக்கலாங்களா கேஷுவல்ஸ் சரி கேஷுவல்ஸ் வந்து சைஸ்க்கு
எக்ஸஸ்ல ஒரு மாடல் இருக்குங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்மாலா? ஆமா ஆமா ஆமா. அது முன்னாடி கிடையாது, ஸ்மால் தான் இருந்தது. கீழ வந்து டெய்லரிங் கடை போட்டு நாங்களே ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாங்க போராட்டம் பண்ணி அவங்க எல்லாம் செய்யப்படுத்தி எக்ஸஸ் ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடல் நீங்க கொண்டுக்கணும்னு சொல்லி கேட்டு கொடுக்கணும். சார் எனக்கு 29 வயசு ஆள் சார். நானு இருந்துட்டு போங்க சார், பெரியார் செக்ஷன் என்ன கூட்டு போங்க. பெரியார் செக்ஷன் தான் சார் இருக்கும். உங்க சைஸ் அப்படி இருக்கு, நல்லா செய்ய முடியாது. போங்க அது எக்ஸஸ் ஒரு மாடல் கொடுங்க. அந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. சைஸ் உங்களுக்கு கிடையாது, எவ்வளவு தான் ஸ்டார்ட் ஆகுது. போங்க போங்க போங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சட்டை போடுங்க சார். செட் ஆயிடுச்சுன்னா அதே சட்டை அதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க, போட்டு வந்துடுறேன்னா நான் கரெக்டா உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். ஆமா ஆமா, நீங்க கரெக்டா வந்துட்டாரு. என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லூசா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. லூசா தாங்க இருக்கு, எக்ஸஸ் தான் சைஸே, ரொம்ப மினிமம் சைஸே எக்ஸஸ் தான். டேய் சேஞ்ச் பண்ணிடு, பழைய ஷர்ட்டே போட்டு வா. பழைய ஷர்ட் போட்டாங்க சார், வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க. எக்ஸஸ் கீழே ஒதுமே மாடலே இல்லையே மேம். ஒண்ணு பண்ணலாங்க. என்ன பண்ணலாம்? கீழே கிட் செக்ஷன் இருக்கு, கிட் செக்ஷன் அங்க போனா கிடைக்கும், சைஸ் கிடைக்கும், கரெக்டா இருக்கும், கிடைக்கும். அப்போ ஓகே, வாங்க கிட் செக்ஷன் போலாம் வாங்க. எல்லாம் சேர்ந்து நான் கலாய்க்கிறீங்களா? நீங்க நாலு கூட சேர்ந்து நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு அதான் சார் நாங்க கிட் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். கிச்சன்ல கிட்ஸ் வாங்குறது இல்ல அதிகமா, உங்களை மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க போவோம், வாங்க வாங்க, கொண்டு வரப்படாங்க. போங்க, தம்பிக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸுங்களா, அது உங்களுக்கு சைஸ் கிடைக்காதுங்களே, உங்களுக்கு இந்த லூஸா தான் இருக்குது. என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரிங்க, ஒரு சைஸ் தான் இருப்பாரு. சரி, இவருக்கு என்ன சைஸ்? இவருக்கா? இவருக்கு வந்து அந்த ஒரு மாடல் இருக்கு பாருங்க, அந்த சைஸ் தான். சைஸ் அதை கொடுங்க. என் பையன் ஓகே ஓகே ஓகே. என்னங்க போங்க, போய் போட்டு பார்த்து வாங்க. போங்க, ட்ரை பண்ணு. இதுலயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் ஒரு வழிதான் இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து வேஷ்டி செட்டு கொடுப்பாங்க. ஆமா, அதுல இருக்க சட்டையை எடுத்து ஒரு போட்டுருங்க. ஓகே, பேண்ட்டுக்கு வந்து ஏதாவது நீங்க தச்சு கொடுத்துருங்க சார். அப்ப ஆப்ஷன் சொல்லிருங்க சார். இப்போ ஏன்னா வீடியோ பார்த்தாது எனக்கு தெரிஞ்சு. சரி வரட்டும், என்னன்னு பாப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏத்த கடைக்காரல கிளி கிளின்னு கிளிக்க போறோம். 5 டி-ஷர்ட் 500 ரூபாய், 6 சட்டை 500 ரூபாய். இங்க பாத்தியா, யார் 90s கிட்ஸ் ஜானி பிராவோ. டி-ஷர்ட் 250 ரூபாய், 500 ரூபாய்க்கு வாங்குறேன், 250 ரூபாய். செம்ம சட்டை பாரு, 6 சட்டை 1000 ரூபாய், 7 சட்டை 1000 ரூபாய், 8 சட்டை 1000 ரூபாய். ஓகே, ஜோபி பசங்களை முச்சு விடுற நேரம் வந்துச்சு. சாதாரணமா வியாபாரம் பண்ணாலே தூங்க மாட்டானுங்க, இன்னைக்கே தூக்கம் வந்திருக்காது அவங்களுக்கு. 10 டி-ஷர்ட் 1000 ரூபாய். நான் தூங்குறேனா இல்லையான்னு பாக்குறதே நிறைய பேருக்கு வேலை இருக்குது. டாப்கன் மேவரிக் டி-ஷர்ட் 100 ரூபாய், 100 ரூபாய், 100 ரூபாய், இந்த 50 ரூபாய் அந்த சட்டை. இது 25 ரூபாய். 20 டி-ஷர்ட் 1000 ரூபாய், 30 டி-ஷர்ட் 500 ரூபாய், 100 டி-ஷர்ட் 1000 ரூபாய், 200 டி-ஷர்ட் 1000 ரூபாய், 100 டி-ஷர்ட் 1000 ரூபாய். கடையில இருக்கிற மொத்தமா 500 ரூபாய். நம்ம கடை கொண்டு போடா, நம்ம கடை கொண்டு போடா. ரொம்ப சூப்பர் தம்பி, நல்லா பிளான் பண்ணி கடை வாங்கடா. எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். இந்த லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு நம்ம பெங்களூர்ல சிவாஜி நகர்னு ஒரு இடம் இருக்கு, இப்படி தான் தமிழ்ல தான் பேசுவாங்க அவங்க. 1000 ரூபாய் அந்த ஏரியாவில் ஃபுல் இப்படிதான். 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு 3, 100 ரூபாய்க்கு 4, அந்த மாதிரி. இங்க பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி தான், டி நகர் அந்த மாதிரி, அந்த மாதிரி தான் ஐடியா. வாங்கிட்டு போய்க்க. என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? எடுங்க. அதே சாரி எல்லா கடையிலயும் போகுது. அது மாமியார் சாரி தானே, அந்த சாரி கிரே வித் ரெட் பார்டர், அந்த மாமியார் போடுற சாரி. அது மாமியார் பாவங்கள், அது சிக்னேச்சர் சாரி. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு, ஒத்தென்டிக்கா இருக்கு. அதான் உண்மையா லேடிஸ் நிறைய பேரு ரொம்ப இப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. ஆமா, எந்த ஆனா நீங்க அப்படியா? எனக்கு ஷாப்பிங்கே பிடிக்காது முதல்ல. நான் பண்ணுவேன், ஆனா இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஓவரா ஏன் தெரியுமா இவங்க நிறைய லேடிஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க? சீரியல்ல அப்புறமா சினிமால ஹீரோயின் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம எடுக்கணும்னா, ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன சூட் ஆகுதுன்றதை தான் நம்ம எடுக்கணும். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு, நம்மளோட பாடி சைஸுக்கு, நம்மளோட ஷோல்டருக்கு, இதுக்கெல்லாம் போட்டா நமக்கு எப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம சாரி எடுக்கணும். நயன்தாரா சாரி, ஸ்னேகா சாரி, அது சரி அவங்க இப்போ டிஸ்பிளே பண்றாங்க நிறைய. அதுலயே கூட அதுல நமக்கு எது சூட் ஆகுதோ அதான் போட முடியும். இவங்க நிறைய இப்ப சீரியல் வருது இல்ல, இப்போ
ஃபுல்லா ஜவுளி ஓவரா காடியா. இப்ப எல்லாம் அந்த சீரியல்ல பார்த்துட்டு அந்த மாதிரி புடவை எடுக்கணும்னு போறாங்க. சோ கன்ஃபியூஸ் பயங்கரமா ஆகுது. அப்புறம் யாராவது எடுத்து வச்சிருக்கிற புடவை பார்த்து அதை ஆசைப்படுறது. ஆமா ஆமா, அது அப்புறம் எடுக்கிறதும் இல்ல, சும்மா அப்படியே நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது. இப்படி பார்த்துட்டே இருக்கிறது நான் நிறைய பார்த்திருக்கேன். பார்த்துட்டே இருக்கிறது, பக்கத்துல யாராவது எடுத்து வச்சிருந்தா அதை இப்படி பண்ணி பாக்குறது. அப்புறம் எல்லாத்தையும் வேலை கேக்குறது, அது இல்லையா இது இல்லையா அது இல்லையா. ஆக்சுவலி அது ஒரு டாக்டிக் தான். என்னன்னா இப்ப அந்த இதுல சொன்ன மாதிரி இது சில்க் டிசைனர்ல அது கூட இது கூட ஆக்சுவலி நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட் அவ்வளவுதான். அது நம்ம எப்படி கையில காசு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. எல்லாத்தையும் பார்த்து வைப்போம். ஆமா ஆமா, சில பேர் சும்மா பார்த்து பாக்குறதுக்கு ஒரு இண்டோ ஷாப்பிங் மாதிரி. ஆமா, எங்க அம்மா கையில வந்து ஒரு 3000 ரூபாய் வச்சுட்டு 3000 ரூபாய் 4000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்க. ஒரு கடைக்குள்ள போய் புடவை எடுக்கிறேன்னு மொத்த கடையில ஒரு புடவையும் பார்த்துட்டு நல்லாவே இல்ல, அவங்க கடை முன்னாடியே நின்று மொத்த புடவையும் பார்த்துட்டாங்க, புடவையே நல்லா இல்லைன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி இருக்காங்க. ஐயோ, ஆஃப் டே செலவு பண்ணி நான் பார்த்துருக்கேன். எதிர்க்க நான் போய் கம்முன்னு உட்காந்துட்டேன் சேர்ல. எனக்கு எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட போனோம். அதுதான் லாஸ்ட். நானும் வீட்டுக்காரர் எல்லாரும் டிசைட் பண்ணோம். அவங்க ஷாப்பிங் போனாங்கன்னா நாங்க இல்ல சாமின்னு காலையில கூட்டிட்டு போய் சாயந்தரம் 8 மணி எடுத்தாங்களே துணி எல்லாம் இல்ல, ஒரே ஒரு பேண்ட். எதுக்கு? என்னது? என்னங்க ஏதோ ஒரு கலர், ஸ்பெசிபிக் கலர், அந்த கலர் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த கடை ஃபுல்லா காலி பண்ணி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. நாங்க வேற அதுல ஒரு ஜூஸ் கூட வாங்கி தரல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். இது வேற நம்ம பசியில இருக்கோம், ஒரு ஜூஸ் கூட வாங்கி தரலன்ற மாதிரி. நாம வேற சிலர் எப்படின்னா வாங்கி கொடுத்தாலும் இது அது சரியில்லை இது சரியில்லை சும்மா கம்ப்ளைண்ட் பண்றது. நாங்க இப்போ உங்களை பார்த்து நிறைய நாள் ஆகும், லைக் லைக் 4-5 இயர்ஸ் கழிச்சுதான் உங்களை பார்ப்போம்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரேன், உனக்கு ஏன் சைஸ் தெரியாதா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இது பண்ணி கேட்ச் பண்ணிருக்காங்க. லேடிஸோட மைண்ட் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. எஸ், ஓகே, தேங்க் யூ. அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.